இயற்கையோட இணைஞ்சு வாழ்றது தாங்க தர்மம். அந்த காலத்து கையிலேயே சிக்காம வரப்போற மில்வாக்கிற்கு உட்படாம இந்த கணத்துல இந்த நொடியில சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தாங்கய்யா இயற்கை. பொன் விளையிற மண்ணுல இன்னைக்கு பாலித்தீன் பைகளை போட்டு மண்ணின் வளத்தையும் விவசாயத்தையும் பாதிக்குது. அந்த ஒரு பாலித்தீன் பை மண்ணுக்குள்ள போய் மக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுது. ஆனா இது யாருக்காச்சும் தெரியுதாங்கய்யா? அந்த காலத்துல ஆட்டு சாணம், மாட்டு சாணம், சாம்பல் இதெல்லாம் மக்கும் குப்பைகள் இதெல்லாம் சேர்த்து இயற்கை விவசாயமா இயற்கை உரத்தை தயாரிச்சு விடிய காலையில கொண்டு போய் விளைநிலங்களை கொட்டி விவசாயம் பண்ணாங்க. அப்ப எந்த ஒரு விளைநிலங்களும் விவசாயம் பாதிக்கப்படாம இருந்துச்சுங்கயா. ஆனா இன்னைக்கு பாஸ்போர்ட், யூரியா, பொட்டாசியம் சொல்லி இப்படி செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு விளைச்சலும் பாதிக்குது, விளைநிலங்களும் பாதிக்குதுங்கய்யா. சொத்தை உள்ள கத்திரிக்காய் தாங்க நல்ல கத்திரிக்காய், சொத்தையே இல்லாத கத்திரிக்காய் கெட்ட கத்திரிக்காங்க. இதை சொன்னா கழுத தேஞ்சு கட்டருமான கதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையை நம்ம சுரண்டுக்கிட்டு வர்றாங்க. நம்ம வருங்கால தலைமுறைக்கு இந்த இயற்கை கிடைக்குதா அப்படிங்கிறதே சந்தேகமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குதுங்க. மதுரையில புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மாமிச கழிவுகள், குப்பை, மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், காய்கறி கழிவுகள், பூக்கள் கழிவுகள், கழிவு நீர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே இடத்துல தேங்கி நிற்குதுங்க. அந்த இடத்துல போனாலே ஒரே துர்நாற்றமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது யாரு? மனிதர்கள் தானே. அதனால தாங்க நான் சொல்கிறேன், மனிதர்களால் தான் இயற்கைக்கு சோதனைன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் செல்ஃபோனில் எப்படி செல்ஃபோனில் நீங்கள் டிக்டாக்ல ஷேர் பண்ணுற நேரத்தையும், ஃபேஸ்புக்கில் லைக் போடுற நேரத்துலையும், வாட்ஸ்அப்பில் மொக்க காமெடி போடுற நேரத்தையும் நீங்கள் இயற்கைக்கு பாதுகாக்கிறதுக்கும் இயற்கையை நேசிக்கிறதுக்கும் நீங்கள் செலவிட்டீங்கன்னா இன்னைக்கு இயற்கை எங்கேயும் போகாதுங்க, நம்மக்கிட்டே தாங்க இருக்கும். என்னதான் நம்ம சொன்னாலும் செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி இன்னைக்கு இயற்கைக்கு புறமாத்தானங்க எனக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், மனிதர்களால் தான் இயற்கைக்கு பெரிய சோதனை நான் சொல்கிறேங்க. என் மீது விழும் இயற்கையே, உன் கண்களில் ஏன் கலக்கம், உன் மௌனத்திலே என்ன யுத்தம். கடல் கடந்து வந்த காற்றை பிடிக்க என்னால் இயலவில்லை, வீசுகின்றனர் என் கடலில் குப்பைகளை. மரத்தை வெட்டி வெட்டி விற்கத்தான் காசு வரும், பின்னாடி முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமக்கத்தான் காலம் வரும். நீராவி போல் வெண்மையாக இருந்த என்னை வாகன புகை கருமையாக்குவது ஏன்? இந்த பூ உலகில் மழை பெய்யக்கூடாது என்றோ? ஆறு இருக்கிறது 1000 மைல் தூரத்திற்கு, அதன் மூலத்தை துண்டித்து விட்டால் அந்த ஆறே வறண்டு விடும். அதுதான் இன்றைய நிலை. இயற்கையை அழிக்காமல் இயற்கையை பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.